சொல்றீங்க கரெக்ட். பட் சார் இருந்தாலும் எனக்கு இல்ல வரலையே அப்படின்றாங்க சார். சார், நம்ம அதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்ப நான் என்ன சொல்றேன், போஸ்ட் ம். ஆபீஸ்ல நம்ம கொடுக்குற அமௌண்ட் வந்து கேரண்டீட் தானா சார்? சார் போஸ்ட் ஆஃபீஸ்ல 9 இயர்ஸ் 7 மந்த்ஸ்ல கேரண்டி டபுள் ஆகும் சார். பட் நான் என்ன சொல்ல வந்தேன் அவங்களுக்கு, நீங்க 20 ஓகே. இயர்ஸ் குழந்தை பேர்ல போடுறீங்கன்னா 20 இயர்ஸ் வரைக்கும் அங்க 8.5% கேரண்டீடா கொடுக்குறாங்க சார். அந்த எஜுகேஷனுக்கு இவ்வளவு அமௌண்ட் நீங்க பிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த அமௌண்ட் வரது கேரண்டியா, இதை நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா போஸ்ட் ஆஃபீஸ்ல 8 இயர்ஸ் 7 மந்த்ஸ்க்கு மேல டபுள் ஆனாலும் மறுபடியும் நீங்க வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியாது. பட் ஸ்டில் வந்து கண்டிப்பா. உங்களுக்கு பெட்டர் சார்னு அந்த கம்பேரிசனை நான் கொடுத்தேன். பட் அவங்க என்ன சொல்றாங்க, சரிங்க. சரி அப்படியே ரெடியூஸ் ஆனா கூட 2% இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. இப்போ நாங்க கொடுக்குற ரேட் ஆஃப் போஸ்ட் ஆஃப் 2% கம்மியா வச்சா கூட உங்க ஈல்டு கம்மியா இருக்கா சார் அப்படின்ற மாதிரி அவங்க பாயிண்ட் அவுட் பண்றாங்க சார். ஓகே ஓகே சார். சார் பொதுவா நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணோம் சார். 10,000 ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, அது ம். வந்து டபுள் ஆகுதுன்னா 20,000 ஆகுது இல்லையா? கரெக்ட். அது வெறும் 10 வருஷத்துல ஆகுதுன்னா அப்ப வருஷத்துக்கு எத்தனை பர்சன்ட் சார் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அவங்க? இஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஷுட் பி அரௌண்ட் 7.8% என்ன வருது சார் அது. சார் லேட்டஸ்ட் கால்குலேட் ஃபார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே. சிம்பிள் இன்ட்ரெஸ்டா எடுத்துட்டாலே 10% அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா வருஷத்துக்கு 1000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும். 10 ஓகே. வருஷம் முடியும் போது டோட்டலா 20,000 அவங்களுக்கு ரிட்டர்னா கிடைச்சிருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா சார். 10% ரிட்டர்ன் உள்ள மாதிரி நம்மள்ட்ட பிளான் இருக்குல்ல சார்? 10% இருக்கிற மாதிரி எந்த பிளான் சார்? நம்ம கிட்ட ஜீவன் உற்சவ் தான் இருக்கு. தாராளமா சொல்லலாம், நீங்க உற்சவம் சொல்லலாம். அவங்க அவங்க நீடு என்ன சார், நான் சிங்கிள் பிரீமியமா போடுறேன் சார். என்னுடைய குழந்தைக்கு நான் வந்து சிங்கிள் பிரீமியம், அந்த கிராண்ட் ஃபாதர் சொல்றாரு நான் சிங்கிள் ஓகே. பிரீமியமா போடுறேன். அவன் 18 இயர்ஸ் வரும்போது எனக்கு எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்கிறார். அப்ப நான் சொல்லி இந்த பிளானை வந்து ஒர்க் அவுட் பண்ணி சொன்னேன். அவர் வந்து போஸ்ட் சரி. ஆபீஸை கம்பேர் பண்ணி சொன்னாரு. பட் இருந்தாலும் அவரை நான் ஓவர்டேக் பண்ணி, சார் இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசும்போது கம்பாரிசன் பண்ணீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஈல்டு கம்மியா தான் இருக்கும். பட் வேற பெனிஃபிட் எல்லாம் அதுல இருக்கிறது இல்ல சார், இல்ல ரிஸ்க் கவர் கொடுக்குறோம் எல்லாமே சொன்னேன். பட் அவர் என்ன சொல்றாரு, எனக்கு ரிஸ்க் கவர் வேண்டாப்பா, எனக்கு ரிட்டர்ன் தான் வேணும் அப்படின்றார். அதுக்கு தான் சார் உங்ககிட்ட ஆன்சர் கேட்கறேன். எந்த மாதிரி சொல்லலாம் ஆன்சர் இந்த பிளான் வந்து அவர்கிட்ட ஓகே. விற்கிறதுக்கு, இல்ல அந்த கிளைண்ட்டை சரி. விட்டுட்டு வேற கிளைண்ட்டுக்கு நம்ம ஜம்ப் ஆயிக்கலாமான்றது. ஓகே சார். ஓகே, புரியுது. ஸோ 10 லேக்ஸ் 12 லேக்ஸ் இது கொஞ்சம் நீங்க விட்டுட்டு மூவ் பண்றது நல்லது சார். இருந்தாலும் நீங்க ட்ரை பண்றது, நீங்க கரெக்டான பாயிண்ட்ஸ் நிறைய சொல்லிருக்கீங்க, வேலிடான பாயிண்ட்ஸ் சொல்லிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்கேன். கவர் அவர் என்ன இருக்கு. சொல்றாரு, ஆமா. 9 இயர்ஸ் 7 மந்த்ஸ்ல டபுள் ஆகும் சார் என்னுடைய அமௌண்ட் போஸ்ட் ஆபீஸ்ல. அதை ஓகே பேஸ் ஓகே. பண்ணி கேட்கிறார் சார். அதுக்கு எனக்கு ஆன்சர் வந்து இன்கேஸ் நான் பார்ஷியல் நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம் சார். ஃபார் எக்ஸாம்பிள், பார்ஷியல் வித்ட்ராயல் பண்ணலாமா? போஸ்ட் ஆஃபீஸ்ல பாதியில வேணா க்ளோஸ் பண்ணி இல்ல எடுக்கலாமா? பண்ணலாம் சார். இதுல பார்ஷியல் லோன் எடுத்துக்கலாமா? அலோடு இருக்கு, ப்ரீ மெச்சூரும் பண்ணலாம், இதுல அலோடு இருக்கு. ஓகே. அது மாதிரி ரிட்டர்ன்ஸ்க்கு லோன் எடுத்துக்கலாமா? சரண்டர் இருக்கா? கொஞ்சம் நீங்க அவங்கள்ட்ட வந்து மேக்ஸிமம் எவ்வளவு டேட்டா கலெக்ட் பண்ணும்போது கலெக்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நல்லது சார். ஸோ அவங்கள்ட்ட ஒன்ஸ் அவங்க ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ண வேண்டாம்னு எனக்கு தோணுது. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல அதுதான் உங்ககிட்ட ஏதாவது வியூ அந்த மாதிரி ஏதாவது வேற மாதிரி மெத்தட் இருந்து அப்ரோச் பண்ணலாமான்றது கேட்டேன் சார், வேற ஒண்ணு இல்லை. ஓகே சார். ஓகே சார். சம் திங்ஸ் நம்ம பப்ளிக் ஃபாரம்ல சொல்ல முடியாது. மேபி நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் சாரோடைய பண்றேன். மொபைல் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க, சார் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வேல்யூபிள். தேங்க்யூ இன்னைக்கு தேங்க்யூ. நல்ல கொஸ்டின், இன்னைக்கு நல்ல கிளாஸ் எடுத்தீங்க சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த கிளாஸ். தேங்க்யூ விஷ்ணு சார். சார், தேங்க்யூ சார். சரவணன் சார், எஸ்எஸ்எம்ஜி குரூப் எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. அடுத்து அழகப்பன் சார், எந்த பிரான்ச்சுன்னு சொல்லிட்டு பேசுங்க சார். வீட்டுல ஆயிட்டீங்க, மியூட் ஆயிட்டீங்க. திரும்ப எடுத்துட்டு பேசுங்க சார். எந்த பிரான்ச் சொல்லிட்டு பேசுங்க சார். அன்மியூட் ஆயிடுச்சு. திரும்ப 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 தரேன் பேசுங்க சார். சார் 73 குமாரபாளையம் பிரான்ச் சார். ஓகே ஓகே, பேசுங்க சார். எனக்கு ஆக்சுவலா வந்து இப்ப சார் சொல்லும்போது எக்ஸிட்டிங் பாலிசி ஹோல்டருக்கு நம்ம அடிஷனலா வந்து ரிபேட் தரோம். மேபி இப்ப முன்னாடி பேசின சாருக்கு வந்து அவங்க வந்து எக்ஸிட்டிங் பாலிசி ஹோல்டரா இருந்தாங்கன்னா நம்ம அடிஷனலா கொடுக்கக்கூடிய ரிபேட்டை நம்ம கம்பேர் பண்ணி பேசலாம் தான் சார். பண்ணலாம் சிங்கிள் சார், பண்ணலாம். பிரீமியம் சிங்கிள் பிரீமியமுக்கும் இருக்கு, ரெகுலர் பிரீமியமுக்குமே நம்ம வந்து அடிஷனலா ரிபேட் தரோம் ஆமா சார், எக்ஸிட்டிங் இருக்கு, பாலிசி அந்த ஹோல்டருக்கு. ஆப்ஷன் இருக்கு. நம்ம அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு போஸ்ட் விட ரிட்டர்ன்ஸ் பெட்டரா தான் சார் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பிரீமியத்துக்கு ஓகே. பாலிசி டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆக்சுவலா பேஜ் நம்பர் வந்து 11 நான் ஓபன் பண்ணிட்டேன். ஓகே. சிங்கிள் பிரீமியர்ல வந்து பாத்தீங்கன்னா ரிபேட் வந்து பாத்தீங்கன்னா 5 to 9 இயர்ஸ் அவங்க டைம் போட்டிருக்காங்க அப்படின்னா
நம்ம 1000 ருபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 4 ருபீஸ் வந்து அடிஷனலா தரும். ஓகே ஓகே அதே மாதிரி 10 to 14 இயர்ஸ் போட்டீங்கன்னா 5 ருபீஸ் தரும். ம் ம் 15 to 19 இயர்ஸ் போட்டாங்கன்னா 6 ருபீஸ் தரும். 20 இயர்ஸ் டேம் போட்டாங்கன்னா 7 ருபீஸ் தரும். புரியுது சார். ஸோ இது நம்ம அதை பண்ணும்போது நமக்கு ப்ரீமியம் கம்மியா காட்டுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆமா சார், நம்ம ஆமா. பே பண்ணக்கூடிய ப்ரீமியம்ல ரிபேட் இருக்கு. ஸோ நம்ம இதை ஏன் நம்ம செல்லிங் பாயிண்ட் சொல்லக்கூடாது? ஸோ வேலிடான பாயிண்ட் சார். நீங்க நீங்க பண்ற அப்ரோச் சூப்பரா இருக்கு. நீங்க அப்படியே அப்ரோச் பண்ணலாம். அதே மாதிரி ஸோ அதை உங்களுக்கு இது வந்து ரெகுலர் ப்ரீமியமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு இருக்கு சார். அதையும் நான் சொல்லிடுறேன். அது பேஜ் அதுவும் 13ல தான் சார் இருக்கு. ரெகுலர் ப்ரீமியம் 5 lakhs கமர்ஷியல் எடுக்கிறீங்க, 6 years பிபிடி போட்டீங்கன்னா 0.07% ஆமா சார், கொடுக்குறாங்க. 7 lakhs and 0.05. above. எஸ் சார். 0.07% கொடுக்குறாங்க. 0.2 0.5%லாம் வந்து நம்ம பீப்புள்கிட்ட ப்ராக்டிக்கலா உட்காந்து பேசும்போது தான் சார் அது டிஃபரன்ஷியேட் தெரியும். சார் ஆக்சுவலா நாங்க ஓவரால் எங்க பிரான்ச்ல நாங்க ஒர்க் அவுட் பண்ணோம் சூப்பர் சூப்பர். சார். நாங்க சேம் 10 lakhs சமச்சூடு 30 இயர்ஸ் ஒருத்தர் வந்து சூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஏஜ் வந்து அவங்க சூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஓகே ஓவராலா அவங்களோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 26,18,600 வருது சார். சரிங்க சார் சரிங்க சார். இது வந்து உங்களுக்கு ஆவரேஜா அப்படி கால்குலேட் பண்ணா நம்ம 20 இயர்ஸ் டேம் போடும்போது 9.15% பிளஸ் வந்து 0.15% நமக்கு வந்து ரெண்டுமே ஆட் பண்ணி ஓவராலா 9.65% தான் நாங்க கால்குலேட் போட்டோம். பர்சன்டேஜ் வருது. அதேதான் எக்ஸாக்ட்லி. இதே சார்ட் தான் சார் நமக்கு இனிஷியலா ஒரு கால்குலேஷன் நமக்கு வந்துச்சு. நீங்க சொன்ன சார்ட் மாதிரி எங்களுக்கு ஒரு கால்குலேஷன் வந்துச்சு. நாங்க கன்ஃபியூஸ் ஆனதே இதுலதான். என்னன்னா நீங்க பண்ண கால்குலேஷன் மேபி என்கிட்ட இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல என்னன்னா 9.6125 நினைக்கிறேன் எக்ஸாக்டா பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். 9.65 சார். 9.6512. அதுக்கப்புறம் ஒரு 0.2 டெசிபிள் இருந்துச்சு. நீங்க பண்ண கால்குலேஷன்ல கேண்டிடேட் அடிஷன் வந்து ஓவரால் பாத்தீங்கன்னா 11,03,606 வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைனலா. ஸோ அவங்க வந்து 1,90,500 பே பண்ணிருக்காங்க. நான் அது பார்த்தேன். நல்ல மெத்தட் தான் சார். எஸ் சார். சூப்பர். நீங்க கரெக்டா 8 இயர்ஸ் பே பண்றாங்க. 9th இயர்ல இருந்து அடுத்து 20th வரைக்கும் என்ன வருது அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி நல்ல மெத்தட் தான் சார். நீங்க சூப்பர் சார். நானும் அது பார்த்தேன் சார். தேங்க்யூ. அப்படி பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட்டை விட இது வந்து ரிட்டர்ன்ஸ், இந்த பிளான் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நல்ல பெட்டரா தான் சார். கண்டிப்பா நீங்க 9.65%னே சொல்லலாம். 9.65% ரிட்டர்ன்ஸ் போட்டு நீங்க ஸ்டார் போட்டுருங்க. நோட்டீஸ் டு ஃபார் த ரிட்டர்னிங் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஆல்ரெடி பாலிசி இருக்கிறவங்களுக்கு இந்த இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல கண்டிஷன்ஸ் நீங்க எதுவும் இருக்கான்னு பாத்தீங்களா? ஆல்ரெடி பாலிசி ஹோல்டரா இருக்கணும் ஒண்ணு. அடிஷனலா வேற என்ன கண்டிஷன் இருக்கு இதுல? சார் இல்ல சார், இதுல வந்து இதை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த பாலிசி ஹோல்டரா இருந்தாலும் இந்த கண்டிஷன்ஸ் வந்து இது 9.65 வந்து நமக்கு அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். ஓகே சூப்பர். இதுல வந்து அவங்க வந்து இப்ப என்னங்க சார் சொல்லுங்க. ப்ளீஸ் சொல்லுங்க. சார் இவங்க வந்து ஃபர்தரா வேற எந்த பிளான் சூஸ் பண்ணிருந்தாலும் ஓகே தான். இவங்க அகைன் இந்த பிளான்ல வரும்போது நமக்கு இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது நீங்க மார்க்கெட்ல இதே சேர்த்து பேசுங்கன்னு சொன்னாங்க எங்க பிரான்ச்ல. ஓகே இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் பாலிசி ஹோல்டர் கேட்டகரி என்ன பிரிச்சிருக்காங்கிறத நான் சொல்லிடுறேன். இன் கேஸ் ஆஃப் பாலிசி எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டரா இருந்தாங்கன்னா அவங்க கார்பரேஷன்ல வித்தின் 1 year ஆர் பிஃபோர் ரெஜிஸ்டர் பண்ண பாலிசிஸ் மட்டும்தான் இது கவுண்ட்ல எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? மெச்சூரிட்டி ஆகுது. இப்ப ஒரு பாலிசி ஒரு பர்சன் வச்சிருக்காரு, மெச்சூரிட்டி ஆயிடுச்சுனாலுமே வித்தின் 1 yearக்குள்ளதான் அவர் மெச்சூரிட்டி டேட்டா இருந்தாலும் அவருக்கும் இது அப்ளிகபிள். செகண்ட் என்ன சொல்றாங்கன்னா, பிளான் பர்ச்சேஸ் பண்ணவங்க அவங்களோட நாமினி பேர்லயோ அல்ல பாலிசி ஹோல்டர் பேர்லயோ எடுக்கலாம். இப்ப ஒரு பர்சன் எடுத்திருக்காங்க, அவங்க தவறிட்டாங்க, இதோட பெனிஃபிட் வந்து நாமினிக்கு கிடைச்சிருக்கு. அந்த நாமினி ஒரு பாலிசி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் இது அப்ளிகபிள். அதுவும் வித்தின் 1 yearக்குள்ள எடுக்கணுங்கிறத அதுக்கும் ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. ஓகே சார். அதே மாதிரி மூணாவது கண்டிஷன் வந்து என்ஃபோர்ஸ்ல இருக்கணும். அதுங்கிறது முக்கியமான விஷயம். நீங்க எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டரா இருந்தாலும் பாலிசி என்ஃபோர்ஸ்ல இருக்கணும். மெயினா அந்த பாலிசியோட நம்பர் வந்து நமக்கு அந்த ஆனந்தாலே என்டர் பண்ற மாதிரி வந்துச்சு. நான் அந்த சாம்பிள் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நிறைய எடுக்கும் போது வந்துச்சு. ஸோ இது நல்ல ஐடியா சார். தேங்க்யூ. நம்ம பீப்புளுக்கு இது ஒரு நல்ல அடிஷனலான ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும்.
ஓகே ஓகே சார். அடுத்தது தேவராஜன் சார், அம்பத்தூர். குட் ஈவினிங் சார். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா நான் 2 கஸ்டமர்கிட்ட பேசினேன். பேசும்போது பாத்தீங்கன்னா லாங் டேர்ம்ல பேசும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பிரீமியம் போடும்போது லாங் டேர்ம்ல போட்டோம்னா 10 lakhs போடும்போது நம்ம பிரீமியமா பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட சேர்த்து 9.6 தான் பே பண்றோம். ஆனா நமக்கு அவங்க கொடுக்குறது 85,000 வந்து கிட்டத்தட்ட 9.4%ஓட 9.4% கிட்ட வருது. நம்ம ஜிஎஸ்டி இல்லாத பிரீமியம் பாத்தீங்கன்னா 9.4% வருது. லாங் டேர்ம்ல போடும்போது அது 9.4ன்றது ஓகே. பட் ஆனா ஷார்ட் டேர்ம்ல போடும்போது 5 lakhsக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க 5,94,000 பே பண்றாங்க. ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 7,12,000 தான் கிடைக்குது. கிட்டத்தட்ட 1.18 lakh தான் கிடைக்குது. அது சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து நான் நார்மல் பேங்க்ல டெபாசிட் பண்ணாலே 1 இயர்க்கு அந்த 5 lakhsன்றது 1 lakh வந்து வந்துடும் எனக்கு. இதுல வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றாரு. ஷார்ட் டேர்ம்னா நீங்க இப்ப சிங்கிள் பிரீமியம் பத்தி சொல்றீங்களா? அது 911 பிளான் 911 பிளான்ல சார் ஆல்ரெடி நம்ம எப்படின்னு கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. சம் அஷ்யூர்டுக்கு தான் நம்ம வந்து பர்சன்டேஜ் கொடுக்குறோம். நம்ம பே பண்ற பிரீமியம்க்கு நம்ம கொடுக்கல. சரிங்களா? ஸோ இன்கேஸ் நீங்க ஒரு பர்சன்ட் பேசுறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சார் நான் கொடுக்குற சம் அஷ்யூர்டுக்கு 8.5% தராங்க. இந்த சம் அஷ்யூர்டு உங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பிரீமியம் டிஃபர் ஆகுதே தவிர எங்களோட ஆவரேஜ் கால்குலேஷன் சம் அஷ்யூர்டை பொறுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டியில எந்த டிஃபரன்ஸும் வராது இல்லையா? இல்ல சார், மெச்சூரிட்டில டிஃபரன்ஸ் வராது சார். பட் ஆனா உங்களோட டோட்டல் ரிட்டர்ன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது அவங்க வந்து பே பண்ணதே வந்து கிட்டத்தட்ட 6 lakhs கிட்ட பே பண்ணிடுறாங்க. 5.94 பே பண்றாங்க. சார் அதுல ஜிஎஸ்டி மட்டும் எவ்வளவு இருக்குங்கிறத ரெடியூஸ் பண்ணிட்டு வந்து செக் பண்ணி பாருங்க. அதையும் சொல்லிட்டேன் சார். ஜிஎஸ்டி நமக்கு கிட்டத்தட்ட வந்து அதிகமா வருது. ரிபேட் வாங்கிடுவோம் இல்லையா? டாக்ஸ் ரிபேட் வாங்கிடுவோம். டாக்ஸ் ரிபேட் புரியல. 30% ஸ்லாப்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் ரிபேட் வாங்குறோம்ல சார். நம்ம இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நம்ம இந்த பிரீமியம் வந்து டெபாசிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு காட்டணும்னா நமக்கு அந்த பே பண்ண டாக்ஸ் வந்து ரிபேட் வந்துருது இல்லையா? ஓகே, அதை வந்து பெருசா சொல்லலாம். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி நீங்க பே பண்ண அமௌண்ட்டை ஜிஎஸ்டியை ரிட்டர்ன் வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒர்க் ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்லாப்ல எலிஜிபிள் இருந்துச்சுன்னா ஏடிசியில ஃபைல் பண்ணி அவங்க வாங்கி போறாங்க. அவருக்கு ஏடிசி ஆல்ரெடி கவர் சார் 1.5. ஓகே ஓகே. அதே மாதிரி லாங் டேர்ம்ல பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து குமுலேட்டிவா தரல இன்ட்ரெஸ்ட். பட் ஆனா நமக்கு 9.76 தராங்க சார். 10 lakhs இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா 9.76 தராங்க பர் இயருக்கு. பட் ஆனா நீங்க குமுலேட்டிவா தரல, நீங்க பர் இயருக்கு தான் கட்டுற அமௌண்ட்டுக்கு தான் நீங்க வந்து கலெக்ட் பண்ணி தரீங்க அப்படின்றாங்க. இதை நம்ம எப்படி சார் ஓவர்டேக் பண்றது? அதே பர்சனுக்கு நார்மலா ஒரு எஃப்டி போட்டுட்டு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ஒன்று எடுத்தா என்ன அமௌண்ட் வருதுன்னு பார்த்து சொல்லிருங்க சார். சிம்பிள். பிரைவேட்ல ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ஒன்று எடுக்கிறாரு. அதே மாதிரி அதே டேர்ம் இதுக்கு ஈக்குவலா ஒரு டெபாசிட்டும் பண்றாரு. எஃப்டி டெபாசிட்டும் பண்றாரு. அப்படி நீங்க கால்குலேட் பண்ணுங்க. நமக்கு தான் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ நம்ம அவருக்கு 912ல 10 lakhsக்கு எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு 10 times போட்டோம்னா எவ்வளவு சார் கவரேஜ் வரும்? 1 crore கவரேஜ் வருமா இல்ல இயர்லி பிரீமியம் 1 lakh கமர்ஷியல் போடுறீங்க இல்லையா? டெத் கமர்ஷியல்ங்கற 10 times வந்துரும். 10 timesன்றது பிரீமியத்துக்கு கமர்ஷியல் டேப்லெட் பிரீமியம்க்கு அப்ப 10 லட்சம் தான் சார் கவர் ஆகும் சார். அவர் எவ்வளவு பே பண்றாரு? 1,05,000 சார். 99,000 தான் வருது. 99 தான் பே பண்றாரு. பாருங்க, நான் என்ன சொல்றேன், ஒரு பர்சனுக்கு இன்சூரன்ஸ் கவரும் வேணும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேணுங்கிற இடத்துல நம்மளோட ஸ்ட்ராங்கா சொல்லலாம். இல்ல எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எனக்கு ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியா வேணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, சார் இதோட சேர்த்து நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸோட பிரீமியம் உங்களால ரிட்டர்ன் எடுக்க முடியாது சார். பட் உங்களுக்கு இந்த பாலிசியில உங்களுக்கு உங்களோட இன்சூரன்ஸ் கவரேஜோட பிரீமியமே ரிட்டர்ன் தரும் அப்படின்னு நீங்க சொல்லி அதுக்கப்புறம் அவங்க கால்குலேட் பண்ணி பார்த்தாங்கனாலும் நமக்கு தான் ஜாஸ்தியா இருக்கும். சரிங்களா? எப்படி சொல்றீங்க சார்? எனக்கு புரியல சார். இப்போ ஒரு பர்சன் எஃப்டில தான் இன்வெஸ்ட் பண்றாருன்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா? சரி, ஓகே. எஃப்டில 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. அவருக்கு எவ்ரி இயர் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கு. அதே பர்சனுக்கு டேர்ம் இன்சூரன்ஸும் எடுப்பாரு. தனியா அதை எடுப்பாரு. இது ஒண்ணு அது ஒண்ணு தனித்தனியா எடுப்பாரு. பட் டேர்ம் இன்சூரன்ஸோட பிரீமியம் வந்து ரிட்டர்ன் கிடையாதுல்ல. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் கவர் பிரீமியம் அவர் கையில இருந்து போட்டு பே பண்றாரு இல்லையா? அந்த ஸ்ட்ரகிள் வந்து இங்க கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம கம்மியான அமௌண்ட் மட்டும் பண்ற எஃப்டி டெபாசிட்டோட சேர்த்து பே பண்றோம் அப்படின்னு நீங்க சொல்லிடுங்க. சரிங்க சார். தேங்க்யூ சார்.
நன்றி யா சார். நன்றி. அடுத்து சண்முக வடிவேல் சீர்காழி சார். சார் வணக்கம் சார். வணக்கம். சீர்காழி வணக்கம் சார். சீர்காழி சண்முடியில் பேசுறேன். சரிங்க என் சார். பேரனுக்கு இந்த 9/11 தான் பாலிசி போட்டேன் சார். சரிங்க சார். பையன் ப்ரொபோசல் போட்டாங்கன்னா அதுக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் பாலிசி பேரன் பேர்ல இருக்கு. 28/6/23 எடுத்தது இருக்கு. அது போட்டு கொடுத்தா 9 போட்டேன். பிரீமியம் முதல்ல சரிங்க சார். கழிச்சு காட்டுது. பட் பிரான்ச்சில் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது எடுத்துக்க மாட்டேங்குது. இந்த ரிபேட்டு ப்ரீவியஸ் பாலிசிக்கு உள்ள ரிபேட்டு எடுத்துக்க மாட்டேங்குது. சார் அது டெக்னிக்கல் டீம் தான் சார் கேட்கணும். அதை பத்தி எனக்கு ஐடியா கிடையாது. அது சரி மேபி சார். ஈசிப்ல அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும் சார். நீங்க சஜஷன்ஸ் கொடுங்க, பிரான்ச்ல இருந்து மெயில் கொடுக்க சொல்லுங்க. பிரான்ச்சா மெயில் வச்சிருக்காங்க. எங்க பிரான்ச்ல ஓகே நான் தான் ஓகே முதல்ல அந்த ஸ்கீம்ல போட்டேன். ஓகே ஓகே சார். சூப்பர் சார். முதல்ல போட்டது இதா வருது. அதுக்கு மெயில் போட்டிருக்காங்க. ம். இன்னும் ரிப்ளை வரல சார். சரிங்க சார். சரிங்க சார். கிளாரிஃபை பண்ணுவோம், பார்க்கலாம் சார். வேற எந்த பிரான்ச்ல இருந்து இது மாதிரி சிக்கல் இருக்கான்னு தெரியல. அதுக்காக கேட்கறேன். சரிங்க சார். நான் எனக்கு எது கிடைச்சதுன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன், குரூப்ல ஷேர் பண்றேன். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே. அடுத்து நாகர்கோயில் லதா ஜமால் மேடம். ஹலோ, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் மேடம். சரவணன் சார், நான் இப்போ ஒரு சார்ட் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். இல்ல சாருக்கும் அப்படிங்களா? சரவணன் சார் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். போஸ்டல் இன்ட்ரெஸ்ட்டை பத்தி 1/7 இருந்து 30/9 வரை இதே இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் மாறும் போதும் அவங்க போட்டுருவாங்க, அந்த சார்ட்டை போட்டுருவாங்க. நாங்க தமிழ்நாடு லெவல்ல அந்த இதுல இருக்கு, போஸ்டல் யூனியன்ல இருக்கனால அப்படி வந்துடும். அப்ப அதை போட்டிருக்கேன், அதை பாருங்க சார். அதை பார்க்கும்போது நான் இப்ப இந்த பாலிசியை பத்தி 2-3 சின்ன பசங்க இருக்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். இப்ப அவங்க என்ன ஓகே சொல்றாங்கன்னா 5 lakhs போட்டாங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது. ஜிஎஸ்டி இல்ல, ஓகே. இன்சூரன்ஸ் நமக்கு வராது. அது ஒரு மெயின் பாயிண்ட் நமக்கு இருக்கு. ஜிஎஸ்டி ம். கிடையாதாங்க. 5 lakhs போட்டா 9 வருஷம் 7 மாசத்துல அவங்க புக்ல அடிச்சே கொடுத்துருக்காங்க. 10 lakhs வருது கேவிபில. ஓகே ஓகே. அது அந்த சார்ட்டை ஒண்ணு பாக்குறதுக்காக தான் போட்டிருக்கேன். எல்லாருக்கும் போட்டிருக்கேன், விஷ்ணு சாருக்கும் அனுப்பியிருக்கேன். அதை பார்க்கும்போது மக்கள் அதை விரும்பல. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம 5 lakhs கட்டும்போது ஜிஎஸ்டியோட கட்டணும். சரி மேடம். ஓகே. அது வந்து மக்கள் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி 2-3 கிட்ட ஃபோன் பண்ணாலே சொல்றாங்க, போஸ்டல்னா எங்களுக்கு போட்டே தந்துருவாங்க, புக்ல பிரிண்ட் போட்டே கொடுத்துருவாங்க. 5 lakhs 9 வருஷம் 7 மாசம்னா அது 10 lakhs அப்படி ஓகே கிடைக்குன்னு புரியுது சொன்னாங்க மேடம். சார். அதை பார்க்கும்போது இது நமக்கு எப்படி சார் இருக்கு? மேடம் போஸ்ட் எப்படி ஆஃபீஸ் மெச்சூரிட்டிக்கு எதுவும் டாக்ஸ் இருக்கா மேடம்? கிடையாது கிடையாது, ஒண்ணுமே கிடையாது சார். மெச்சூரிட்டிக்கு இல்ல, நம்ம கிடையாது, பண்ற மெச்சூரிட்டி டாக்ஸ் கிடையாது. டெபாசிட்டுக்கு டாக்ஸ். இது வரைக்கும் கிடையாது சார், இன்னைக்கு வரை கிடையாது. இன்னி போட்டாதான் உண்டு. ஓகே உண்டு. ஓகே ஓகே. அது ஆமா. நம்ம கேரண்டி தான் சொல்ல முடியாது. பட் இதுல ஆல்ரெடி இருக்குங்கிறத கவர்ல சொல்லிக்கலாம். ஆல்ரெடி டாக்ஸ் இருக்கு சார். இனிமே உங்களுக்கு சேஞ்ச் ஆனாலும் இதுல எல்ஐசில சேஞ்சஸ் இருக்காது. போஸ்ட் ஆஃபீஸ்ல மேபி டாக்ஸ் இன்க்ளூட் பண்ணாங்கன்னா நீங்க டாக்ஸ் பே பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத அது சொல்லுங்க. ஒண்ணுதானே. இப்ப சார் சொன்ன மாதிரி லோன் எடுக்கிறது கிடையாது. இப்ப பேசுனீங்கல்ல, அது மாதிரி லோன் கிடையாது. ஆமா. ஆனா பணம் எடுத்தா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு கொடுப்பாங்க. அப்புறம் எடுக்கலாம், கொஞ்சம் கம்மியாகும். ம் ம் ம். வேற வந்து இது வந்து 9 வருஷம் 7 மாசத்துல டபுள் தான். அல்லாமலே ஒரு டபுளா? 5 lakhs போட்டாலே 3083 ரூபா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஓகே ஓகே. அப்ப மக்கள் வந்து அதைத்தான் விரும்புறாங்க. அந்த செல்வ மகள் திட்டத்துக்கு போறதுனால எல்லா விஷயத்தையுமே அங்க ஒட்டி போட்டுருவாங்க. ஆபீஸ பார்த்தா ஆபீஸ் ஃபுல்லா நோட்டீஸ் தான் ஒட்டி வச்சிருப்பாங்க. ஓகே. மக்கள் ஒன்னொன்னையா பாக்குறாங்க. பார்த்துட்டு உடனே அந்த திட்டத்தை போய் கேட்கறாங்க, டைரக்டாட்டே கேட்கறாங்க. அவங்க டைரக்டா பிடிச்சி போட்டுறாங்க. போன் நம்பர் ரகசியமா வாங்குறாங்க. அவங்க கால் பண்ணி கூப்பிடுறாங்க, வீட்டுக்கு போறது கிடையாது. ம் ம். போன் ஒரு சந்தேகம் கேட்ட உடனே அவங்க போன் நம்பரை வாங்கிடுவாங்க. வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி, நாங்க ஏஜென்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கால் பண்ணி அவங்களுக்கு பேசி எப்படியும் அடிச்சு பிடிச்சு வாங்கிடுவாங்க. இதுதான் கதை நடந்துட்டு இருக்கு. புரியுது புரியுது. ஓகே சார். அது ஓகே. அடுத்தது கொடுக்கலாமா? மேகலா மேடம், எந்த பிரான்ச் சொல்லி தெளிவா கேளுங்க, வாய்ஸ் கிளியரா இல்ல. சார், நான் ஊட்டி பிரான்ச்சுங்க சார். என்னோட பேர் மேகலா. கேக்குது. சார், சிங்கிள் பிரீமியம்ல வந்து ஏஜ் லிமிட் ஏதாச்சும் இருக்குங்களா? 40 இயர்ஸ்க்குள்ள தான் பண்ணணும். அது ஆப்ஷன் 2ல போகும்போது 48 மேக்ஸிமம் கொடுத்தாங்க.
ஆப்ஷன் 1 பெட்டரா ஆப்ஷன் இருக்குமாங்க சார்? ஆப்ஷன் 2 பெட்டரா இருக்குங்களா? கவரேஜ் பொறுத்து தானே மேம் இருக்கு. கஸ்டமருக்கு எத்தனை டைம்ஸ் கவரேஜ் வேணுங்கிறத பொறுத்து தானே இருக்கு. ஆப்ஷன் ஆ, 1ல 1.25 டைம்ஸ் கவரேஜ் இருக்கு. ம், ஆப்ஷன் 2ல 10 டைம்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க. ம், ம். 10 டைம்ஸ் ஓகே. கவரேஜ்னு வரும்போதே உங்களுக்கு சம் அஷ்யூர்ட் நீங்க மினிமம் 1 லேக் இருக்கு இல்லையா, 1 லேக் சம் அஷ்யூர்ட் எடுத்தாலும் பண்ற பிரீமியம் வந்து ஜாஸ்தியா இருக்கு. நீங்க பே பண்ற ம், பிரீமியம் ஜாஸ்தியா இருக்கு ஆப்ஷன் ம், 2ல. ஆப்ஷன் 1 ம், போனீங்கன்னா உங்களுக்கு பிரீமியம் கம்மி, ஏன்னா உங்களுக்கு 1.25 டைம்ஸ் தான் டெத் சம் அஷ்யூர்ட் இருக்கும். ம். ஓகேங்க சார். ஏஜ் எல்லாம் அப்படி எதுவும் இல்லை இல்லைங்களாங்க சார்? இப்போ ஒரு 40 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்க போட்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. ஸோ 50 ஆமா மேம், இயர்ஸ்ல 40 வயசு 50 இயர்ஸ்ல உள்ளவங்களுக்கு ஆப்ஷன் 1 மட்டும் தான் கொடுக்க முடியும். 9/11ல 50 ஏஜ் கொடுத்தீங்கன்னா ஆப்ஷன் 1 மட்டும் தான் அவைல் பண்ண முடியும். சரி சரிங்க சார். ஓகே ஓகேங்க சார். ஓகே ஓகே நன்றி. அடுத்தது பாலகிருஷ்ணன் ஓப்ளி சார். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஓப்ளி பாலகிருஷ்ணா, சேலம் பிரான்ச்சு. ம் ரொம்ப அழகா ரொம்ப சிம்பிளா எடுத்தாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. எஸ்எஸ்எம்ஜிக்கும் பிக் சல்யூட் சார். என்னுடைய கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கே ப்ரீமியம் அதிகமாக இருக்குன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஒப்பீனியன் நான் கூட கம்பேர் பண்ணேன். ஆப்ஷன் 2 9/11 சிங்கிள் ப்ரீமியம் பிளான் 5 years 11,85,344 சிங்கிள் ப்ரீமியம் கட்டினா 14,25,000 கிடைக்குது. அதே ஓகே சார். போஸ்ட் ஆஃபீஸில் அந்த அமௌண்ட் சேம் அமௌண்ட்டை போஸ்ட் ஆஃபீஸில் 5 years டெபாசிட் பண்ணால் 16,42,583 கிடைக்குது. ஸோ இது ஷார்ட் டேர்முக்கு தான் ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. லாங் டேர்முக்கு ஓகே, அண்ட் ரெகுலர் ப்ரீமியம் ஆல்சோ ஓகே. பட் சிங்கிள் ப்ரீமியத்துக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் கம்பேர் பண்ணும்போது வி ஆர் நாட் ஏபிள் டு கன்வின்ஸ் த கஸ்டமர். ஏன்னா எஃப்டியிலேருந்து எடுத்து இதில் போடுங்க, போஸ்ட் ஆஃபீஸ் போடுவோம், இங்கே போடுங்கன்னு சொல்ல முடியறதில்ல. ஏன்னா டபுள் ஆகுது. அப்புறம் 5 years போட்டால் 14 lakhs கிடைக்குது. 10 lakhs இப்போ 11 lakhs கட்டினா இங்கே வந்து போஸ்ட் ஆஃபீஸில் 16 lakhs கிடைக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க. நமக்கு அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எஸ்பெஷலி ஃபார் ஷார்ட் டேர்ம். இது புரியுது சார். அப்புறம் செகண்ட் பாயிண்ட்டு, இந்த பிளான் 9/11 பிளான் 9/12 பிளான் எந்த செக்மெண்ட்டுக்கு நம்ம ப்ரொமோட் பண்ண முடியும்? ஓகே, ஒன் ஃபார் சைல்டு செக்மெண்ட்டுக்கு ப்ரொமோட் பண்ணலாம், அது வெரி குட் பாயிண்ட்டு. பட் ஏஜ் 25 to 30ன்னா லாங் டேர்ம் போடலன்னா பெனிஃபிட் கிடையாது. ஐ கரெக்ட் சார்? கரெக்ட் தான் சார், கரெக்ட் தான் சார். லாங் டேர்ம் 20 years போகிறது நமக்கு பெஸ்ட். 18 and above போடலாம் சார். 18, 19, 20 இந்த டேர்மில் போடலாம். ஸோ நீங்கள் ஆவரேஜாக ஒரு 25 ஏஜ் உள்ள பர்சன்ட் பேசுனீங்கன்னா 9-12 பேசலாம் சார். ஏன்னா இப்போ பீப்புள் எல்லாமே ஷார்ட் டேர்ம் தான் கேட்குறாங்க இல்லையா. ஸோ அப்போ நம்ம 6 years பேமெண்ட் சொல்லலாம். 6 years பண்ணுங்க சார். 20 years வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் ஃப்ரீயா வந்துடும். நெக்ஸ்ட் 14 yearsக்கு எந்த ஒரு அடிஷனல் பேமெண்ட் இல்லாம. கரெக்ட் சார். ரெகுலர் ப்ரீமியம்க்கு சம்பவம் கன்வின்ஸ் பண்ண முடியும், சிங்கிள் ப்ரீமியம் கன்வின்ஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் சார். சிங்கிள் ப்ரீமியம்னாலுமே உங்களுக்கு இதே பாயிண்ட்டை சொல்லலாம் இல்லையா, உங்களுக்கு லைஃப் டைம் ஃபுல்லா இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுத்துறாங்க. இந்த 20 years முடிகிற வரைக்குமே இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு. அதே டைம்ல நீங்க பண்ண டெபாசிட்டுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் கிடைக்குது. இதை வந்து டேர்ம் மாதிரியே, டேர்ம் வித் பெனிஃபிட் வித் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் மாதிரி நம்ம கொண்டு போகலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்து மதுரையிலிருந்து முத்துப்பாண்டி அண்ணா. சார் வணக்கம் சார், நான் மதுரையிலிருந்து முத்துப்பாண்டி பேசுறேன் சார். வாய்ஸ் கிளியரா இருக்கா சார்? கிளியரா இருக்கு சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப அருமையான ஒரு செஷன், ஸ்பெஷல் செஷனை பொறுத்த எஸ்எஸ்எம்ஜிக்கும் குழுவினருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். உங்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையாக கொடுத்துருந்தீங்க. இப்போ ஒரு 3 கொஸ்டின் இருக்குது சார். இப்போ ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு. போஸ்ட் ஆஃபீஸில் வந்து மினிமம் வந்து ஒரு கிரிட்டேரியா இருக்கும் இல்லையா. நம்ம இதில் வந்து அன்லிமிட்டடாக வந்து நம்ம சம்மர்சூட் கொடுக்கலாம், ப்ரீமியம் கட்டலாம், அன்லிமிட்டடாக கொடுக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் வந்து லிமிட்டட் தானே இருக்கும். இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே அவங்க டெபாசிட் பண்ண முடியாது இல்லையா. அது இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஒன்று. போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கா, இல்லாட்டி அது ஒரு நம்ம ப்ளஸ் பாயிண்டாக சொல்லி கஸ்டமர்கிட்ட ஹையராக இருக்கக்கூடியவங்களுக்கு ஹை ப்ரீமியம் வாங்குறதுக்கு இது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குமா? இன்னொன்று வந்து
ஏற்கனவே அக்கா கேட்டாங்க, சுதாமதி அக்கா. அது அந்த கொஸ்டினை அந்த கொஸ்டின் தான் நினைக்கிறேன். இப்போ ரெகுலர் ப்ரீமியத்தை பொறுத்தளவு 9%, 9.5% நம்ம கொடுக்குறோம். 8.5லேருந்து 9.5 வரைக்கும் கொடுக்குறோம். இப்போ நேற்று எஸ்டிஎம் சார் சொல்லும்போது குமுலேட்டிவாக கிடைக்கும் அப்படின்னாங்க. இந்த குமுலேட்டிவாக கிடைக்கிறது வந்து ஒவ்வொரு வருஷமும் இப்போ மொதல் வருஷம் நான் ப்ரீமியம் கட்டும்போது அந்த 9%, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 9% எடுத்துக்கிறேன். அந்த 9%ன்றது அதுலேருந்து குமுலேட்டிவாக வருமா? ஒவ்வொரு வருஷமும் நான் ப்ரீமியம் கட்டும்போது அதுலேருந்து இப்போ உதாரணத்துக்கு உற்சவம் மாதிரி 5.5 மாதிரி குமுலேட்டிவாக வருமா? இல்லை அது எப்படி கால்குலேஷன் பண்ணி போனஸ் கொடுக்குறாங்க, கேரண்டி சார் கொடுக்குறாங்க? நீங்க குமுலேட்டிவ்ங்கிற வேர்டையும் காம்பவுண்டுங்கிற வேர்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. உற்சவல கொடுக்கறது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். 5.5% வந்து காம்பவுண்ட் பண்றாங்க. காம்பவுண்ட்னா என்னன்னா 5.5% தான் 1,00,000க்கு 1,05,500. ரெண்டாவது வருஷம் 1,05,500க்கு 5.5%. சரி சார். அப்படி கொடுக்கறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சார் சொன்ன குமுலேட்டிவ் என்னன்னா போன வருஷம் கட்டின பிரீமியம், இந்த வருஷம் கட்டின பிரீமியம், ரெண்டு இதுமே சேர்த்து எவ்வளவு பிரீமியம் கட்டியிருக்கோங்கிறத ஒரு ரோல கொடுத்துருப்பாங்க. சாரி, ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அடுத்த காலம்ல நமக்கு என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த வருஷத்துக்கான நீங்க பே பண்ணதுக்கு 8.5% எவ்வளவோ அதை கொடுத்துருப்பாங்க. அப்போ போன வருஷம் 8.5 பிளஸ் இந்த வருஷம் 8.5 ரெண்டும் சேர்த்து எவ்வளவுங்கிறது ரெண்டாவது காலம்ல வரும். சரிங்களா? ஸோ குமுலேட்டிவ்ங்கிறது டோட்டலா சேர்ந்து வர்றது. நீங்க பிளஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது குமுலேட்டிவ் சார். அது பிரின்சிபலோட ஆட் பண்ணி போனீங்கன்னா காம்பவுண்ட். சரிங்களா? காம்பவுண்ட் குமுலேட்டிவ் ஒவ்வொரு பிரீமியமும் ஆட் ஆக வந்து எனக்கு அது அந்த கேரண்டி ரேஷன் வந்து குமுலேட்டிவா வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப சம்மர்சூர்ல நம்ம பேசிக்கா நம்ம கொடுக்குறோம். வருஷம் நீங்க 1 லட்ச ரூபா கட்டினா 85,000, 8,500 ரூபா. கரெக்டா? ஓகே சார். 8.5%. 1,00,000க்கு சிம்பிளா இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன் சார். அமெரிக்கால கொடுக்குறோம். அமெரிக்கால கொடுக்கும்போது நம்மளுக்கு 8%ன்றது வந்து சம்மர்சூர்ல தான் கொடுக்குறோம். இதுல வந்து பிரீமியத்துல கொடுக்குறோம். பிரீமியத்துல கொடுக்கறதுக்கும் சம்மர்சூர்ல கொடுக்கறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? எது பெனிஃபிட்டா இருக்கும் நம்மளுக்கு? அதாவது கஸ்டமர்கிட்ட நான் சொல்லும் போது எதை வந்து நான் கான்பிடென்டா சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும்? சார் ரெண்டுமே பெட்டர் தான். ஏன்னா பிரீமியமே நீங்க ஃபிக்ஸ் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரீமியம் சம்மர்ஷூர்ட சொல்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அது பெட்டர். நீங்க எடுத்துக்கொண்டா சம்மர்ஷூர்ல நான் இத்தனை % தரேன்னு சொல்றது பெட்டர். அதான் சார் கரெக்டா இருக்கும். அப்புறம் இந்த காம்போ பண்ணி கொடுத்துருந்தீங்க, வேரியேஷன் பண்ணி சொன்னீங்க, லாபு அந்த மாதிரியான உற்சவ லாபு இதை வந்து கம்பேரிசன் பண்ணீங்க. அப்படி கம்பேரிசன் பண்ணும்போது ஓவரால் பெஸ்டா வந்து நம்ம நவ்ஜீவன் இருக்குமா சார்? உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நீங்க கேட்டதுனால காட்டுறேன். லேப்ல 10 years 16 போட சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமாங்க சார். ஒரே சார் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டேன் சார். இதுக்கப்புறம் 1 or 2 people டவுட்ஸோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாமா? என்ன 9:37 ஆகுது. ஸ்கிரீன் விசிபிள் ஆயிடுச்சுங்களா? விசிபிள். யா, ஓகே. இது பாருங்க, ரெண்டுமே வந்து லேப்ல 10 lakhs எடுத்திருக்கேன், ஸ்ரீலையும் 10 lakhs எடுத்திருக்கேன். லேப்ல 10 lakhsக்கு 8,93,000 பே பண்றாங்க ஓவராலா வித் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து. ரிட்டர்ன்ஸ் வந்து வித் ஃபைனல் அடிஷனல் போனஸோட 16,65,000 நம்ம கால்குலேட்டர்ல வந்து ரிட்டர்ன்ஸ். இதுல ப்ராஃபிட் வந்து 7,71,000. இயர்லி ப்ரீமியமா நம்ம கெட்டது வந்து 87,000 தான் பே பண்றோம். அதே ஜீவன் ஸ்ரீல 10 years ப்ரீமியம் பே பண்றாங்க, 16th yearல மெச்சூரிட்டி எடுக்கிறாங்க. டோட்டல் ப்ரீமியம் பே பண்றது 12,59,000 பே பண்றாங்க, கிடைக்கிறது 22 lakhs. ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 10,20,000 இருக்கும். நீங்க கேட்டதுனால கம்பேரிசன் காட்டி. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். அந்த போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க சார். ஏன்னா நிறைய பேர் போஸ்டல் ஏஜென்டாகவும் இருக்காங்க, அதனால அவங்க நிறைய அந்த கம்பேரிசன் கொடுக்குறாங்க. இப்போ ஸ்மால் அமௌண்ட் போடுறவங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு அது பெஸ்ட்டாக தெரியும். பெரிய அமௌண்ட் கொடுக்குறவங்க லிமிட்டட் தானே அவங்க பண்ணுவாங்க. அது யாராச்சும் போஸ்டலில் இருக்கிறவங்க சொன்னால் அவங்களுக்கு சௌரியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ சார். சரி, வாட்ஸ்அப் குரூப்ல பகிர்வாங்க கண்டிப்பா. அடுத்தது வேலூர்ல இருந்து கிருஷ்ணமூர்த்தி அண்ணா. பேசுங்க அண்ணா, பேசுங்க. டைம் ஆகுது.
சார் பேசுங்க. இந்த புது பாலிசி இவ்வளவு மூச்சு பிடிச்சு பேசுறோங்க. உற்சவு சாந்தி அக்ஷய் கொடுத்துட்டு போயிருங்களா இல்ல சார்? பிரீமியம் அதிகமாக சொல்றாங்க சார். மேடம் சொல்றாங்க சுதா மேடம் பிரீமியம் அதிகமாக்குதுன்னு. இது ஏன் நம்ம மூச்சு பிடிச்சுன்னு பேசணும்? உற்சவம் கொடுத்துட்டு போயிருங்களா, அக்ஷய் சாந்தி கொடுத்துட்டு போயிருங்களா, நிவேஷ் பிரஸ் கொடுத்துட்டு போயிருக்கா சார்? நம்ம பிரீமியம் அதிகமாக்குதுன்னு சொல்றவங்களுக்கு கரெக்ட் தான் சார், கரெக்ட் தான். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சந்திரன் சார், எந்த பிரான்ச் சொல்லிட்டு பேசுங்க சார். தெளிவா இருக்காப்ல. வணக்கம் சார். பேசுங்க. ஹலோ சார், 2 கொஸ்டின் சார். ஒன்னு வந்து இப்போ நம்ம சிங்கிள் பிரீமியம் கொடுக்கும்போது 1.25 டைம்ஸ் ஆஃப் பண்றோம்னு வச்சுக்கோங்க சார், சம்மஷோடு. அது மெச்சூர் ஆகும்போது அந்த மெச்சூரிட்டி வந்து டாக்ஸபிளா டாக்ஸ் இல்லையா? ஏன்னா 10 டைம்ஸ் கொடுத்தோம்னா நிச்சயமா டாக்ஸ் இல்லை. 1.25 டைம்ஸ் கொடுத்தோம்னா டாக்ஸ் வருமா வராதா? அது ஒன்று கிளியர் பண்ணுங்க. ரெண்டாவது, ஆனந்தால வந்து நம்ம போட்டு பார்க்கும்போது அதில் வந்து கேரண்டட் சரண்டர் வேல்யூன்னு ஒன்று காமிக்குது, ப்ளஸ் நான் கேரண்டட் ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூன்னு ஒன்று காமிக்குது. சப்போஸ் ஒருத்தர் பாலிசி சரண்டர் பண்ணா இது ரெண்டுல எது கிடைக்கும் கிளியரா சொல்லுங்க சார். இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, இப்போ கேரண்டிட் சரண்டர் வேல்யூனா ஸ்பெஷல் வேல்யூ சரண்டர் வேல்யூங்கிற இதுக்கு இல்லை சார், எல்லா பிளான்ஸுக்குமே உண்டு. அது ஸ்பெஷல் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு ப்ரீவியஸ் பாலிசிஸ் எல்லாமே ப்ராப்பரா பே பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரியான ஸ்பெஷல் கேசஸ்ல ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ வரும். இது இந்த பிளானுக்கு இல்லை சார், நீங்க மற்ற பிளான்ஸும் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க, ப்ரீவியஸ்மே இருக்கும் உங்களுக்கு. மேக்ஸிமம் அந்த சார்ட்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க சார், சரிங்களா? பாருங்க. இன்கேஸ் அதில் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கலன்னா சொல்லுங்க, நான் சார்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அது நிறைய கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் சார் ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ கொடுப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்க கேட்டது 1.25 டைம்ஸ்க்கு டேக்ஸ் இருக்கா இல்லை 10 டைம்ஸ்க்கு டேக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. மெச்சூரிட்டிக்கு 10D நம்ம கொடுக்க முடிஞ்சுச்சுன்னா நம்ம டேக்ஸ் ரிபேட் எடுத்துக்கலாம். அதுக்கும் கவரேஜுக்கும் சம்மந்தம் இல்லை சார். ஓகே ராஜேந்திரன், கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் முடிச்சுக்கலாமா? பண்ணுங்க. பயிற்சி வகுப்பு அருமையா இருந்தது சார். கிட்டத்தட்ட 350 பேர். ஒரே ஒரு விஷயம் ராஜேந்திரன், நண்பர்களே, நிறைய கேள்விகள் நம்மகிட்ட இருக்கு. சாரும் நேத்து 2 நாள்ல படிச்சுட்டு வந்துதான் நமக்கு டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப நம்ம எஸ்டிஎம் சார் வந்து சூப்பரா விளக்கம் கொடுத்தாங்க. இப்ப நம்ம சரவணகுமார் சாருமே ஓரளவுக்கு நமக்கு எல்லா விஷயத்தையும் படிச்சுட்டு வந்து தான் கொடுத்துருக்காங்க. நீங்க கேட்கிற டவுட் எல்லாம் நாளைக்கு ஒரு தடவை அவங்க இன்னும் கொஞ்சம் தேடி பார்த்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் டக்குன்னு அவங்க ஒரு பதில் சொல்லிட முடியாது. சொல்லிட்டு இருந்தா நிறைய பேசுறதுக்கும் நிறைய விளக்கங்கள் கேட்கறதுக்கும் நம்ம ரெடியா இருக்கோம். ஸோ நம்ம அவர் இன்னும் கொஞ்சம் தேடி எடுத்துட்டு கொடுக்கட்டும். இந்த போட்டாங்க, விஷ்ணுதேவ் சார் போட்டாங்க, டாக்ஸை பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. நம்ம அடுத்த ஒரு கிளாஸ் சார் மாதிரி டீட்டெயிலாகவே வாங்கிடலாம். சரவணகுமார் சாரும் இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஓகேவா சரவணகுமார் சார்? எஸ் சார், கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ப்ரொசீட் பண்ணுங்க ராஜேந்திரன். ஓகே ஓகே. இன்னைக்கு கிட்டத்தட்ட 350 பேர் இன்னைக்கு பயிற்சி பெற வந்திருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. அதே போல இப்போ யூடியூப்ல 30 பேருக்கு மேல பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா சிறப்பா இருந்தது இன்னைக்கு பயிற்சி. ரெண்டாவது, சார்கிட்ட நான் தான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இதே போல வந்து ஒரு கிளாஸ் கொடுங்க சார். நான் எப்போ எடுக்கணும், இன்னைக்கே எடுக்கலாமா, என்ன சனிக்கிழமை வேண்டாம் சார், ரெகுலர் கிளாஸ் இருக்கு சார் அப்படின்னா. அவருக்கு வேலைப்பழு நேரத்துலையும் இந்த நிறைய வந்து கிளாஸ் எடுத்தது மிக்க நன்றி. நண்பர்களே, வரும் சனி ஞாயிறு பயிற்சி வகுப்பு உண்டு, கண்டிப்பா வந்து கலந்துக்குங்க. இந்த சிறப்பான பயிற்சியில் கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவருக்கும் சரவணகுமார் சார் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய விஷ்ணுதேவ் சார் அவர்களுக்கும் நன்றியை கூறி இத்துடன் இந்த பயிற்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.